ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 15வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வேஷாவுக்கு பொண்டாட்டி ஷீச்சிக்கு சப்போர்ட் பண்றதா, தம்பி வெய்யானுக்கு சப்போர்ட் பண்றதா அப்படின்னு ஒரு பயங்கர பிரஷரான பிளேஸ்ல நின்னுட்டு இருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல திடீர்னு பாட்டி மயங்கி விழுந்துடுறாங்க. வேஷாவ் பாட்டியை தாங்கி பிடிக்கிறதுக்கு போயிட்டு இங்க இருக்கிற யாரும் ஊரை விட்டு வெளியே போக கூடாது, லாக் பண்ணி வைங்க அப்படின்னு பாட்டியை ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு உள்ள கூட்டிட்டு போயிடுறான். பார்த்தா பாட்டி ரூம்குள்ள நல்லா உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி, உங்களுக்கு உண்மையாவே வெய்யான் மேல சந்தேகம் இருக்குதானே, அதனாலதானே மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சீங்க அப்படின்னு வெய்ஷாவ் கேட்க, வெய்யானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி, ஒருவேளை அவன் தப்பே பண்ணியிருந்தா கூட நான் அவனை காப்பாத்திடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு வெய்ஷாவ் சொல்ல, நான் யார்கிட்டையும் சொல்லாத உண்மையை உன்கிட்ட சொல்ல போறேன்டா அப்படின்னு பாட்டி வேலைக்கார லேடிய கூட வெளியே அனுப்பிட்டு, நமக்கும் இந்த பியாங்ஷு நாட்டுக்கும் எப்ப தெரியுமா பெரிய லெவல்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, என் பொண்ணு, அதாவது உன் அத்தை வெய்யானோட அம்மா இருக்காளே, அவ சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவளை இந்த பக்கத்து நாட்டு பியாங்ஷு நாட்டோட மினிஸ்டர் செங்பெங் கடத்திட்டு போயிட்டான். அங்க 3 வருஷம் அவளோட குடும்பம் நடத்தினான். அப்புறம் என் புருஷன் போயிட்டு எப்படியோ சண்டை போட்டு என் பொண்ணை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்துட்டாரு. ஆனா அப்படி கொண்டு வரும்போதே வெய்யான் அவளோட வயித்துல வளர்ந்துட்டு இருந்தா. வேற வழி இல்லாம நாங்களே பாத்துக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சோம். நாங்க வீட்டுக்கு ஒரு வீட்டோட மாப்பிள்ளைய கூட்டு வந்தோம். அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு தான் வெளியே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையாவே வெய்யானோட அப்பா இந்த செங்பெங் தான் அப்படின்னு இந்த பாட்டி கதையை சொல்றாங்க. செங்பெங்னா யாரு தெரியுமா? இந்த சூஹியோட ஹஸ்பண்ட் கூட ஒரு மினிஸ்டர் பக்கத்து நாட்டுல இருந்தான்ல, அவன் தான் செங்பெங், அவன் தான் வெய்யானோட ஹஸ்பண்ட். உடனே பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த செங்பெங் தான் தன்னோட அப்பா அப்படிங்கிற விஷயம் இப்ப வெய்யானுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதனாலதான் மறுபடியும் தன்னோட நாடு பியாங்ஷு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாவம், அவன் அப்பாவி. அவன் வந்துட்டு கண்டிப்பா நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, செங்பெங்கை என் கையாலே கொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், என் பொண்ணு வாழ்க்கையை அப்படி அழிச்சிட்டேன்ட்டு. ஆனா வெய்யானோட அப்பாங்கிற ஒரே காரணத்தினாலதான் இத்தனை நாள் நான் விட்டு வச்சுட்டு இருந்தேன். இப்ப வந்து இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, நீ பாத்துக்கோன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் பாட்டின்னு வெய்ஷா வெய்யான பாக்குறதுக்கு வரான். வெய்யான் அங்க பொண்ணுங்களோட விளையாடிக்கிட்டு இருக்க வெய்ஷா கத்த ஆரம்பிச்சிடுறான். பாட்டி, அங்க உடம்பு முடியாம இருக்காங்க, உன்னால நீ ஜாலியா விளையாடிட்டு இருக்கியான்னு கேட்க, பாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, அது நடிப்புன்னு எனக்கு தெரியும், என்னை ஏமாத்த பாக்காத அப்படின்னு வெய்யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இப்ப என்ன, நீ இந்த ஊர்க்காரனாவா பாக்குற? கண்டிப்பா பாக்கல, எல்லாரும் நான் வேலைக்காரியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு தானே கேவலமா நடத்துனீங்க, நீ கூட என்ன சந்தேகப்படுறதானே, அதுக்கு தானே ஆளுங்களை ராத்திரி பகலமா வெளியே நிக்க வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது உன்னை காப்பாத்துறதுக்குடா அப்படின்னு வெய்யான் சொல்றான். காப்பாத்துறதுக்கா? நீ என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், போய் அந்த எதிரி நாட்டுக்காரி சியாவு பொண்ணு அவளை நம்புற, ஆனா என்ன நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு வெய்யான் ஓரமா போய் உட்காந்துக்கிறான். வெய்ஷாவும் பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்க, இப்ப என்னடா, நான் தான் அந்த விதையெல்லாம் மாத்தி வச்சேன், நீ என்ன பண்ணுமோ அதை போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப நீ பியாங்ஷுக்கே உங்க அப்பா கிட்டயே திரும்பி போயிடலான்னு பாக்குறியான்னு வெய்ஷாவ் கேக்குறான். வெய்யானுக்கு ஷாக் ஆயிடுது. ஓ, உனக்கும் வந்து உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு அதானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெய்யான் கேட்க, ஆமா தெரிஞ்சிருச்சு, நான் உனக்கு காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஷாவே கேட்க, இதுக்கும் மேல நீ என்ன நம்பவா போற, உன் பொண்டாட்டியே நம்பாம இன்னும் நீ லெட்டர் எல்லாம் படிச்சுட்டு இருக்க, என் மேல இனிமே சந்தேகம் தான் பட்டுட்டு இருக்க போற அப்படின்னு வெய்யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த சூஹியையும் அவ கசினையும் காட்டுறாங்க. அக்கா, அதுல நிறைய பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, பிரச்சனை இல்லாம ஏதாவது ஒரு பிளான் இருக்கா என்ன? ஆனா இதுக்கும் மேல விசாரிச்சா வெய்யான் மாட்டிக்குவான். அங்க என்னதான் இருந்தாலும் வெய்ஷாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, எவ்வளவு கொடூரமானவனா இருந்தாலும் தனக்கு வேண்டியவங்க வரும்போது வீக் ஆயிருவான், சோ விசாரிக்க மாட்டான், நீ கவலைப்படாத அப்படின்னு சூஹி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஷீச்சி உள்ள உட்கார்ந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கா. ஆனா வேலைக்கார லேடிஸ் எல்லாம் டென்ஷனா இருக்காங்க. விதைய மாத்தினது நம்பன்னு தெரிஞ்சதுன்னா நம்மள கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, தூக்கல கூட போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஷீச்சி அதை பத்தி கவலையப்படாம ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பதான் லாக்கர்ல இருந்து ஒரு வளையல் எடுக்கிறாங்க. இது வளையலா, நம்ம பாட்டி கிட்ட கொடுத்ததாச்சேன்னு யோசிக்க ஷீச்சி யோசிச்சு பாக்குறா. அன்னைக்கு வெய்ஷாவோட கையில ஏதோ இருந்தது, என்ன காப்பாத்துறதுக்காக வெய்ஷா இதை கொண்டு வந்திருக்காரு, நைட்டு ஃபுல்லா அதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காருன்னு சிரிச்சுட்டே இப்போ ஷீச்சிக்கு சுத்தமா பயமே இல்ல. நேரா போய் ஒரு லெட்டர் ஒண்ணு எழுத ஆரம்பிக்கிறா. அது ஒரு பாக்ஸ்ல போட்டு இதை எங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு ஷீச்சி கொடுக்குறா. கரெக்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நம்ம வெய்ஷாவ் நின்னுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண போறீங்க, விசாரிக்க போறீங்களா இல்லையா? ஒண்ணு நீங்க வந்து உங்க பொண்டாட்டியை தப்பு சொல்லி ஆகணும், இல்ல உங்க கசினை தப்பு சொல்லி ஆகணும், என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்குள்ள லெட்டர் போகணுமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கொடுக்குறான். இந்த நேரத்துல என்ன லெட்டர் அப்படின்னு கடுப்பாயிட்டு தூக்கி ஏறி அப்படின்னு வெய்ஷாவ் சொல்லிடுறான். ஆனா மனசு கேட்கல. ஒரு நிமிஷம் இங்க கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல, எதுவும் கவலைப்பட வேண்டாம், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஷீச்சி அதுல எழுதியிருக்கா. இதை பார்த்ததுமே வெய்ஷாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இங்க பாரு, இந்த லெட்டரை ஒன்னும் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு வெய்ஷாவ் சொல்லிடுறான். கையில இந்த லெட்டரை வச்சு ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, விசாரணை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, முழு விசாரணையா ஆரம்பிங்க அப்படின்னு வெய்ஷாவ் சொல்லிடுறான். விசாரிக்க வேண்டான்னு இருந்தான்ல, ஆனா ஷீச்சி இவ்வளவு அவனுக்கு ஆறுதல் சொல்றதை பார்த்துட்டு அவளை மாட்டி விட கூடாது அப்படின்னு அவனுக்கு தோணிடுது. ஷீச்சிக்கு மறுபடியும் அந்த லெட்டர் ரிட்டர்ன் போயிடுது. லெட்டர் கூட அனுப்ப கூடாதான் வேலைக்கார பொண்ணுங்க கேட்க, இதை எடுத்து ஷீச்சி படிக்கிறா. நாளைக்கு நான் வருவேன், நீ
கவலைப்படாம ஸ்ட்ராங்கா இருன்னு அதுல எழுதி இருக்கு. ஷீச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம வைஷாவ் போயிட்டு அங்க இருக்கிற அரிசி மூட்டையெல்லாம் வந்துச்சுல்ல, அதெல்லாம் வெயிட் போட ஆரம்பிக்கிறான். இந்த வண்டியில வந்தது மொத்தமா 25 மூட்டை. வரும்போது 25 மூட்டை கணக்கு போட்டு தான் உள்ள வந்திருக்கு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா 21 மூட்டையா மாறி இருக்கு. அது எப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல, அப்ப கண்டிப்பா ஷீச்சி மேல தப்பு இல்ல. 25 மூட்டை வந்திருக்கு, இங்கதான் மாத்திருக்காங்க. அதுக்கு வெய்யான் மேலையும் பழிய போட முடியாது. வேற யாராவது கூட இதுல இருந்திருக்கலாம்ல. சோ இன்னும் கேஸ விசாரிங்க அப்படின்னு நம்ம வைஷாவ் சொல்லிடுறான். இந்த விஷயம் சூஹிக்கு தெரியுது. என்னது விசாரிக்கிறானா அப்படின்னு பயந்து போயிடுறா. இங்க நம்ம ஷீச்சி வெளியே வந்து நிக்கிறா. ஏன்னா நேத்தே நான் நாளைக்கு வருவேன் வைஷாவ் சொன்னால, வெளியே வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா வைஷாவ் படபடன்னு உள்ள வந்துட்டு இருக்கான். 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. ஷீச்சியோட ரூம்குள்ள போய் வைஷாவ் பேச ஆரம்பிக்க, வேலைக்காரங்க அவனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நான் தான் ஆறுதல் சொல்லியிருக்கணும், நீ தான் என்கிட்ட சப்போர்ட் தேடி இருக்கணும். ஆனா நீ எனக்கு ஆறுதல் சொல்ற அப்படின்னு கேட்க, நீங்க என் மேல நம்புவீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால எனக்கு எந்த பயமும் இல்லாம இருந்தது. ஆனா என்ன மாட்டி விட்டு தான் நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அதையும் நீங்க பண்ணலாம். எனக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு ஷீச்சி சொல்றா. வைஷாவ் நான் முழுசா விசாரிக்க கொஞ்சம் நாள் ஆகும், விசாரிச்சுட்டு வரேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, உடனே நம்ம ஷீச்சி கையில ஒரு லெட்டர் வச்சிருக்கா அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. அதுக்கு நம்ம வைஷாவை கூப்பிடுறதுக்கு செல்லம் 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அங்க நிக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. வைஷா வாயை பொழந்துட்டு செல்லம்மா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஷீச்சியே வெக்கப்பட்டுட்டு இந்த லெட்டரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வைஷா அங்கிருந்து போயிடுறான். அவர் வருவார்னு எப்படி தெரியும் வேலைக்கார பொண்ணுங்க கேட்க, அவரே சொன்னாரு அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. வைஷா விசாரிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்பதான் சூயா இந்த இடத்துக்கு நிறைய தடவை வந்துட்டு போயிருக்கா, இந்த அரிசி எல்லாம் வச்சிருக்க இடத்துக்குன்னு தெரிய வருது. அவளை விடாதீங்க, விசாரிங்க அப்படின்னு கரெக்டா அப்ப நம்ம வைஷாவ் சொல்ல, சூயா இறந்து போயிட்டாலும் அவ புருஷன் வீட்டுல இருந்து தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம வைஷாவ் ஷாக் ஆயிடுறான். எங்க போனாலும் கேட்டு போடுறாங்க, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டு, விசாரிங்க, எப்படி இறந்து போனான்னு விசாரிங்கன்னு அனுப்புறான். அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போறாரு அட்வைசரும். ஆனா அட்வைசரை மட்டும் நம்ம வைஷாவ் கூப்பிட்டு, உங்க ஒய்ஃபை நீங்க எப்படி கூப்பிடுவீங்கன்னு கேட்க, செல்லம் இல்ல கண்ணமான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு வைஷாவ் கேட்டுட்டு இருக்கான். அட்வைசர் அங்க இருந்து சிரிச்சுட்டே போயிடுறாரு. இங்க இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சூகி இருக்காளே, அவ கசனோட வண்டியில ஏறிட்டு இருக்கா. ஆனா அங்க நம்ம தளபதி இங்க பாத்துட்டு ஊரை விட்டு யாரும் போக கூடாதுன்னு வந்து உத்தரவு வந்திருக்கு, சோ அதனால போகாதீங்க, நீங்க உள்ளேயே போயிருங்கன்னு சொல்ல வேற வழி இல்லாம சூகி திரும்பி வந்துடுறா. இங்க கரெக்டா நம்ம வைஷாவோட அம்மாக்கு தகவல் வந்துருது, சூயா இறந்து போயிட்டாலாம் அப்படின்னு. வைஷாவோட அம்மா பாக்குறாங்க. பாட்டி எத்தனையோ தடவை சொன்னாங்கல்ல, நீ முட்டாள்தனமா ஏதாவது ஆக்ஷன்ல இறங்குறது உன சுத்தி இருக்கிறவங்களுக்கே ஆபத்தாக போகுது அப்படின்னு. அதை பத்தி யோசிச்சுட்டு என்னாலதான் சூயா இறந்து போயிட்டா அப்படின்னு இவங்க அழ ஆரம்பிக்க, வேலைக்கார லேடி வாயை மூடுறாங்க. நீங்க தான் அவளை வந்துட்டு அரிசியை மாத்துறதுக்கு உள்ள அனுப்புனீங்க அப்படின்லாம் யாருக்காவது தெரியுமா என்ன? யாருக்கும் தெரியாது. அவ இறந்து வேற போயிட்டாங்கிறதால உங்ககிட்ட வர முடியாது, அமைதியா இருங்கன்னு சொல்ல, உடனே இவங்களும் அமைதியா ஆயிடுறாங்க. நம்மளா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு. ஆனா கரெக்டா அந்த இடத்துல சூகி வந்துடுறா. அத்தை என்ன ஆச்சு பாத்தீங்களா, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. இப்ப பாருங்க, ஒண்ணு நம்ம வெய்யானுக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா ஷீச்சிக்கு தண்டனை கொடுக்கணும். வெய்யானுக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான், மரண தண்டனை தான். அப்புறம் பாட்டியும் வந்து நிம்மதியா இருக்க மாட்டாங்க, இறந்து போயிருப்பாங்க. குடும்பத்தோட ஒட்டுமொத்த நிம்மதியும் பாதிக்கப்படும். அதனால வைஷாவுக்கு கெட்ட பேர் வந்துடும் தண்டனை கொடுக்காம இருந்தா. இதனால பாவம் வைஷாவுக்கு தான் மோசமான நிலைமை அப்படின்னு இவங்க அம்மாவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறா. போய் தப்பா ஒத்துக்கோ அப்படின்னு. இங்க வைஷா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, சூயா தான் உள்ள போயிருக்கா, ஆனா கரெக்டா அவ இறந்து போயிட்டான்னு சொல்ல, இது என்னங்க அநியாயமா இருக்கு, உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு வைஷாவோட பெரிய மாமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க வைஷாவோட அம்மா வந்துடுறாங்க. நான் உண்மையை ஒத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். சூயா என் கூடயே இத்தனை வருஷமா இருந்தா, அவளை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது எனக்கு பிடிக்கல. அதனால நான் தான் அவளை விட்டு இந்த மாதிரி அரிசி மூட்டையெல்லாம் உள்ள மாத்தி வைக்க சொன்னேன். நான் எத்தனையோ தடவை அவளை ரகசியமா வெளியே மீட் பண்ணேன், யார் வேணா விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, வைஷா கிட்ட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இங்க ஷீச்சியே வெய்யான 2 பேரையும் காப்பாத்தணும்னா இந்த நீங்க தண்டனையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் இல்லாம உங்க அம்மாக்கு இது குடும்ப பிரச்சனையாயிரும், பர்சனலா வீட்டுக்குள்ளதான் தண்டனை கொடுப்பாங்கிறதால பெருசா ஆபத்து வராது அப்படின்னு சொல்ல வைஷாவை பாக்குறான். அம்மாவை கூட்டு போய் பாட்டி கிட்ட விடுங்க, பாட்டி தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். வைஷாவோட அம்மாவை அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. பாட்டி கத்திக்கிட்டு இருக்காங்க வைஷாவோட அம்மா கிட்ட, எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி வேக வச்ச அரிசியெல்லாம் மாத்தி வைக்க மாட்டே நீ அப்படின்னு, ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாதுன்னு. ஆனா அடுத்தவங்களோட பேச்சை கேட்டுட்டு என்ன பண்ணிருக்க, அரிசியை மாத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ மட்டமான அரிசியை வைக்கிற நீ வச்சிருக்க. ஆனா அந்த இடத்துல யாரோ வேக வச்ச அரிசியை வச்சு பெரிய தேச துரோகமா அதை மாத்திட்டாங்க. இப்ப ஒன்னால ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, போயிட்டு மண்டி போட்டு நம்ம குடும்பத்தோட ரூல்ஸ் எல்லாம் 100 தடவை எழுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இவங்களும் அழுதுட்டே கிளம்பிடுறாங்க. இப்ப சூஹி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வைஷாவை கடைசியா ஒரு தடவை பாக்குறா. என்கிட்ட இந்த டோக்கன் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல, அதனால வந்து நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஓவரா பேச, போயிட்டு வாங்க அப்படின்னு வைஷாவ் சொல்றான். அங்க இருந்து ஒரு வழியா சூஹி அவ கசனோட கிளம்பி போயிடுறா. அக்கா நீ ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம்னு சொல்ல, இல்ல என்
பிளான் இங்க ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஆனா என்ன, நான் உயிரோட திரும்ப போறேன்ல, அதுவே போதும் அப்படின்னு சூஹி சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறமா வெய்யான் நடு ரோட்ல நிக்கிறான். இதுக்கு மேல இந்த ஊருக்கு வராதீங்க அப்படின்னு சொல்றான். ஏன் நான் வரக்கூடாது? இந்த ஊர்க்கார ஆள் நீங்க உங்களை நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? பியாங்ஷுக்கு வந்தாலாவது உனக்கு வாழ்க்கை கிடைக்கும், இல்லன்னா நீங்க வந்துட்டு யாரோவா வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சூஹி சொல்லிட்டு வெய்யான கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. வெய்யான பாக்குறதுக்காக மறுபடியும் வேஷா அந்த கிளப்புக்கு வந்துடுறான். நீ இங்கதான் இருக்குன்னு தெரியும், வெளியே வர போறியா இல்லையாடா அப்படின்னு கேட்க வெய்யான் வெளியே வரவே இல்ல. வெய்ஷா அங்க இருந்து கிளம்பிடுறான். வெய்யான் கூட இருக்க அசிஸ்டன்ட் சீக்கிரமா வந்துட்டு, இங்க பாருங்க, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போலாம், உங்க உடம்புல பியாங்ஷு ரத்தம் ஓடுது, உங்க அப்பா உங்களை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கண்டுக்காம வெய்யான் படுத்துட்டு இருக்கான். இங்க மறுபடியும் நம்ம வெய்ஷா வந்துட்டு என்ன பண்றதுனே தெரியல, வெய்யான் இன்னும் அப்செட்டாவே இருக்கான்னு சொல்ல, அவர் எப்படி இங்க வேற ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்து இங்க வந்ததா ஃபீல் பண்றாரோ நானும் அதே மாதிரிதான், நான் வேணா அவர்கிட்ட போய் பேசி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி கேட்டுட்டு இருக்கா. கையில என்ன ஃபைல் வச்சிட்டு இருக்க அப்படின்னு வெய்ஷா கேக்குறான். நீங்க தான் அணை கட்டுறதா முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணேன், என்னோட ஆதாரத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், இதுல வந்து பண்ணா எப்படிலாம் காசு கட்டிங் பண்றது, எந்த இடத்துல கவனமா இருக்கணும் நான் பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்ல, எங்க வா காட்டு அப்படின்னு வெய்ஷா சொல்லிடுறான். ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஷீச்சிக்கு இப்பதான் வந்து நம்ம ரொம்ப பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஆனா வேஷா கம்ப்ளீட்டா அந்த மேப்பை பார்த்துட்டு அதுல மூழ்கி போயிடுறான். ஷீச்சி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போக, இப்படி தள்ள நான் எப்படி பாக்குறது அப்படின்னு அவளை மறுபடியும் எழுத்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு பார்க்க ஆரம்பிக்க, ஷீச்சி ஆனா பயங்கரமா நர்வஸ் ஆயிடுறா. நர்வஸ் ஆயிட்டு அவ படுக்கு வலிஞ்சு பேசிட்டு ஒரு வழியா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க வெய்யான பாக்குறதுக்கு அடுத்த நாள் கிளப்புக்கு வந்துடுறா. அவளை வந்திருக்கதை பார்த்துட்டு வெய்யான் இவ கூட பேச ஆரம்பிக்கிறான். எதுக்கு நீ இங்க வந்திருக்க அப்படின்னு. இங்க பாருங்க, குடும்பம் அப்படிங்கிறது வெறும் ரத்தத்தால மட்டும் தான் வருமா என்ன, மனசால வராதான்னு கேட்க, ஓ உனக்கு வேற உண்மை தெரிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு வெய்யான் நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்களேன், நானும் வந்து இந்த ஊர் பொண்ணு கிடையாது, இங்க வந்தப்ப யாரும் என்ன இந்த ஊர் பொண்ணா பாக்கல, என் வெய்ஷாவே பாக்கல, பாட்டி பாக்கல, இப்ப எல்லாரும் ஆனா என்ன அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா ஏத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஏன்னா நீ சியாவ் நாட்டு பேரை சொல்லாம இருக்க வரையும் உன்னை யாரு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வெய்யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனது நீங்க அப்படியா நினைக்கிறீங்க, நான் மட்டும் சியாவ் நாட்டு பொண்ணு கிடையாது, என் நாடு எப்படியோ போனா போது, நான் இங்க நல்லா இருந்தா போதும் நினைச்சிருந்தேன்னா வேஷாவை என்னை ஏறெடுத்து கூட பாத்துருக்க மாட்டாரு, என் மேல காரி துப்பிட்டு கேவலமான ஒரு பொண்ணா இருக்குன்னு போயிருப்பாரு. அதே மாதிரிதான் பாட்டியும், என் குடும்பத்து மேல நான் வச்சிருக்க பாசமும் அவங்க மேல நான் வச்சிட்டு இருக்க பொறுப்பும் தான் என்ன வந்து இவ்வளவு நல்ல பொண்ணா இங்க காட்ட வைக்குது. சோ நீங்க வந்துட்டு மாறணும் அப்படின்னா முழுசா அவங்க குடும்பத்தை இழக்கணும்லாம் இல்ல, இங்க இருக்கிற மக்களை ஏத்துக்கிட்டு அவங்க மேல பாசம் காட்டினா போதும். பாட்டி வந்து ரொம்ப கவலையில படுத்த படுக்கையா இருக்காங்க, அவங்களை எப்ப பார்க்க வர போறீங்கன்னு கேட்க, நிஜமாவே பாட்டிக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு வெய்யான் ஓடி போயிடுறான். அங்க பாட்டி நிக்கிறாங்க. பாத்துட்டு பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓட ஆரம்பிக்க, வெய்யான் நிக்க போறியா இல்லையா, இதுக்கு மேல இந்த பாட்டியை பார்க்க வரமாட்டியாடா அப்படின்னு அவங்க இமோஷனலா கேட்க, வெய்யான் அப்படியே ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.